ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1 அதிகாரம் 5 வசனம். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதா. தேவன் அருளின கிருபை, தேவன் அருளின சமாதானம், இந்த ரெண்டுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த விலைக்கிரயம் தான் தம்முடைய ஜீவன். இயேசு தம்முடைய ஜீவனையே நமக்காக அருளி செய்து, நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினேன் என்று சொல்லி, அந்த மரணத்தினால் ஜெயம் பெற்றதினால் கிருபையும் சமாதானமும் நமக்கு அருளி செய்திருக்கிறார். இந்த கிருபையும் சமாதானமும் மாற்றப்படுகிற ஒன்று அல்ல. அவர் கிருபையின் மேல் கிருபை தருகிறவர், சமாதானத்தினால் நிரப்பி விடுகிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமாதானமும் கிருபையும் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நாம் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவனுடைய அடிகளை பின்பற்றுகிறோம். அப்ப நமக்கு ஒரு வேளை சமாதானம் இல்லை, கிருபை இல்லை என்றால் நாம் இன்னும் ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். யார் ஜெயிக்க பண்ணுவது? இயேசு கிறிஸ்து. யார் ஜெயத்தை கட்டளையிடுவது? அவர் ஜெயித்ததினால் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறவர். அப்ப நமக்கு ஒரு வெற்றியை தர விரும்புகிறார், ஒரு ஜெயத்தை தர விரும்புகிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு வெற்றியை, ஒரு மேற்கொள்ளுதலை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது இல்லையே என்று நாம் கவலைப்படுகிறோம். அப்படித்தானே? நம்ம சில வேளைகளில் எனக்கு இது இல்லை, கிருபை இல்லை, இந்த கிருபை இருந்தா மட்டும் நான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பேன். ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் பல நேரங்களில் பல பிரச்சனைகளை பார்த்த உடனே நம்ம சமாதானத்தை இழந்துருவோம். கோபப்படுவோம், எரிச்சல் உண்டாகும், இருதயம் பாதிக்கப்படும், சமாதானத்தை இழந்து விடுவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம், வேதத்தில் நிறைய சம்பவங்களில் ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த சூழலை அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். தாவீது பெலிஸ்தருடைய ராஜாவின் இடத்துல போயிட்டு திரும்புகிறான் வீட்டுக்கு. பெலிஸ்தர் வந்து யுத்தத்துக்கு நீ வேண்டாமான்னு சொல்லிட்டான். அதனால் இவனுடைய ஆட்களோடு இவன் வீட்டுக்கு திரும்புகிறான். சிக்லாக்கு வந்தப்ப சிக்லாக்கில் ஒருத்தரையும் காணாம், சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. வீடு இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, சொத்துக்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லா பொக்கிஷங்களையும் அள்ளி கொண்டு போயிட்டான். சினையார் தேசத்திலிருந்து அவன் எங்கிருந்து, அவன் பெரிய கூட்டமாய் வந்து பல இடங்களை கொள்ளையிட்டவன் இந்த சிக்லாக்கையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். தாவீது வரான், அவனுடைய ஜனங்கள் கூட வர்றாங்க, தாவீதை திட்டுறாங்க, உன்னை நம்பி வந்தவடா இந்த மாதிரி ஆயிடுச்சேடான்னு சொல்லி திட்டுறாங்க. தாவீதும் பலன் போக மட்டும் அழுதான். He lost his strength. He cried like that till the end. அந்த முடிவு வரை அவன் அப்படியே கதறுகிறான், அழுகிறான். ஏன்னா இவனுடைய மனைவி, இவனுடைய பிள்ளைகள் இல்லை. எப்படி இருக்கும்? போயிட்டு வந்து பார்க்குறான், அந்த வீடெல்லாம் தரமட்டமாய் ஒன்றுமே இல்லைங்க, சிறையா போயிட்டாங்க. இவன் அழுகுறான், பேலன் போக மட்டும் அழுதான். அப்புறம் இவன் என்ன தெரியுமா பண்ணா, நம்ம தாவீதுகிட்ட பிடிச்ச காரியம் இதுதாங்க. இந்த பிரச்சனைனா நம்ம அப்படியே என்ன இருப்போம். ஒருத்தரை நான் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் சந்திக்க நேரிட்டது. சில ஆண்டுகள் அப்போ சுனாமி வந்த காலம் 2011 அந்த காலகட்டத்தில் சுனாமி வந்தது. அதற்கு பின்பு பல ஆண்டுகள் கழித்து அவரை பார்க்கிறேன்.
அவர் நல்ல தண்ணி அடிச்சுட்டு அவங்க அக்கா வீட்டில் அவர் படுத்திருந்தார். அப்போ நாங்கள் அந்த வீட்டில் ஒரு ஜெபத்திற்காக அழைத்து இருக்கிறார்கள். நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க, என் தம்பி அவ்வளோ விசுவாசி பாஸ்டர், நல்ல விசுவாசம் உள்ளவன். என்ன ஆச்சுன்னா அவனுடைய மனைவி அந்த சுனாமியில் இறந்துட்டா. பெரிய அவனுக்கு இழப்பு. பிள்ளைகள்லாம் காப்பாற்றிட்டாங்க பக்கத்தில் இருந்தவங்க. மனைவி போயிடுச்சு. அதனால் அவன் வாழ்க்கையே இருண்டு போச்சுன்னு சொல்லி தான் பிள்ளைகளை கூட கவனிக்காமல் அவன் குடிக்க ஆரம்பித்து இப்போ குடிக்க அடிமையாக கிடக்கான். சபைக்கு போக மாட்டான், ஆண்டவரை தேட மாட்டான். எழுந்தானா தண்ணி. அதை நாங்கள் யாரும் தடுக்கவும் முடியல, ஏன்னா அவன் சோகத்தில் இருக்கான். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் மற்றவர்களையும் வாழ விட மாட்டார்கள், அவனும் வாழ மாட்டான். அதில் அந்த அக்கா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அக்கா இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் விளங்குமா? விளங்காது. ஏன்னா அந்த தம்பிக்காக ஜெபிக்கிற ஒரு கிருபை வேணும் இல்லையே. தாவீது இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டான். உடனே எட்ரா தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடப்போம், எப்படியா போட்டுண்டா அப்படின்னு சொன்னால் இல்லை. அவன் உடனே சொன்னான், ஏபோத்தங்க. அவன் போய் தேவன் இடத்துல விசாரிக்கிறான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். He strengthened himself in the Lord. When you believe in Christ, when you have a belief in your heart, then you will know how to get the strength from our God. அப்பொழுது நமக்கு தெரியும் எப்படி நாம் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வதென்று. அவன் பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்ட பின்பு என்ன செய்தான்னா அவர்கிட்ட விசாரிக்கிறான். அந்த தண்டை பின்தொடரவா? அவர்களை நான் மேற்கொள்ளுவேனா? கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை மேற்கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீது, போப்பா, நான் கூட வர்றேன். இவன் கூட இருக்கிறது 600 பேர் தான். 600 பேரை வச்சு அங்க மணலத்தனையான ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படி மேற்கொள்ள முடியும்? நோ, he never ever think negatively. He always think positively, that he believe, he know my Lord is with me. அவனுக்கு நன்றாக தெரியும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். அதனால் என்ன செய்தான்? போனாங்க, எல்லாத்தையும் மேற்கொண்டு வந்தான். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். எத்தனை பேரை வச்சு? வெறும் 400 பேரை வச்சு. 600 பேரில் 2 பேர் எங்களால் வர முடியாது, அழுது பலன்லாம் போச்சு, பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தங்கிட்டான். எல்லாம் அங்கே 200 பேர் தங்கிட்டான். சரி, எல்லா பொருளெல்லாம் அவங்ககிட்ட கையில் கொடுத்துட்டு நம்ம ஆளுங்க ஈட்டி அம்போடு கிளம்பி போகிறான். அந்த பின் தொடரும் அந்த தண்டை. 400 பேர் தான் ஜெயிச்சிட்டாங்க ஈஸியாக. அதாங்க தாவீது. கர்த்தர் கூட இருந்தாருங்க. அவன் கிருபையும் சமாதானத்தையும் அவன் இழந்து விடவில்லை. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்கிறது தான். நம்ம வாழ்க்கையில் புயலையே பார்த்துட்டு, அலையே பார்த்துட்டு, கடலையே பார்த்துட்டு, பிரச்சனையே பார்த்துட்டு, ஐயோ என்ன ஆண்டவர் இப்படின்ற இருந்தீங்கன்னா மூக்கு ஓடுனதுன்னா மிச்சம். அங்கே வேற ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டு தொடர்ந்து முன்னேறு. இன்னும் முன்னேறு. உனக்கு முன்பாக இருக்கிற சவாலை மேற்கொள்ளு. கர்த்தர் உன் நடுவில் அசைவாடுகிறதை காண்பாய். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கிருபையும் சமாதானமும் அவர் மூலமாய் உண்டாகும். ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர் வெற்றி சிறந்தார். உன்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். அந்த ஜெயத்தை உனக்கும் தருவார். உன் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? உங்களுக்கு தேவையான கிருபையும் சமாதானமும் பரிபூர்ணமாய் சொர்ந்து வரும். ஆமேன், ஆமேன்.